டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். நம்ம கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் நடிச்ச படம். அவர் இந்த படத்துல நடிக்க மட்டும் இல்லைங்க, ஒன் ஆஃப் த ரைட்டர் இந்த படத்துல. அப்படின்னா பாத்துக்கீங்க எப்படினாலும் கேராயிட்டேன். என்னடா படம் எடுத்து வச்சுக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன 150 ரூபா கொடுத்து உள்ள வரவங்க எங்களை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்குதா? நான் அந்த படத்துல பார்த்தா ஹீரோ பண்ற வேலை பார்த்தா பைத்தியக்கார வேலை மாதிரி தான் பண்ணிருப்பாரு. ஒரு கடத்துக்கு மேல தெரியும், டேய் இந்த படத்துல நீ பைத்தியமா இல்ல நாங்க பைத்தியமா இதை பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி மாதிரி தான் ஆயிடுச்சு. 3 ஹீரோயின், நயன்தாரா ஹீரோயினா வச்சுக்கோங்க பார்த்தா அக்கா கேரக்டர் போயிட்டாங்க. ஏன்னா வயசாயிட்டாங்க அப்படின்னு அக்கா கேரக்டர் அவங்களே ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க போல. நயன்தாராவை பாதி படத்தை போட்டு தள்ளுவாங்க. படம் ஃபுல்லா அந்த ஹீரோட முழு வேலை என்னன்னா காஜி தான். அதாவது தம் அடிக்கிறது, பெட்ல தூக்கி போட்டு ரசமோசா அடிக்கிறது, அப்புறம் எவனையா தூக்கி போட்டு மிதிக்கிறது. இதுதான் படம் ஃபுல்லா. இதுதான் படம் ஃபுல்லா. படத்துல ஏதாவது ஒரு கதை, இந்த கதை வந்து ஒரு கேங்ஸ்டரு நல்லா அடி தட்டி ரத்தம் தெரிக்க அந்த மாதிரி ஒரு படம் தான். ஏ சர்டிபிகேட் வேற இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. சரி இந்த படம் நான் தாண்டா கதை அப்படின்னு இவ்வளவு போய் உட்காந்து பார்க்கும் போது தான் நான் தெரியுது 150 ரூபா நம்ம கிட்ட இருந்து வாங்கறதுக்காக கதையா ஏதாவது கதை எடுத்து வச்சுக்கிறானுங்க. எதுக்குடா டேய், எனக்கு எல்லாம் 150 ரூபா கொடுத்ததுக்கே எனக்கு மனவேதனை ஆயிடுச்சு. ஐமேக்ஸ்ல போய் 500 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்து பார்த்தவன் என் கதையில. இந்த படத்துல ஹீரோயினை வச்சு செய்யறாரோ இல்லையோ, அதுவும் 2 ஹீரோயினை வச்சு செய்யறாரோ இல்லையோ, ஆடியன்ஸ் எங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இந்த படத்தை பார்த்துட்டு நானும் பண்ணிட்டேன். உண்மை 2வது பாட்டு தான் வச்சிட போறீங்களா எங்க காதுல வாயில அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல வேலை அதுக்கு வேலை கொடுக்கல அந்த டைரக்டர். முஸ்டாங்க இந்த ஹீரோ சாவடிச்சு முஸ்டாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தை தோண்டி புதைச்சிட்டாங்க. பனிமலை சரியும், ஹீரோ முடிஞ்சிடும், இந்த கதையும் முடிஞ்சிடும். உட்காந்துலாம் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணாங்க ஏதாவது சீன் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வராது. தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாக்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு யாஷுக்காக பாருங்க. கில்மா சீனை பாக்குறதுனா போய் பாருங்க.